இந்த வாரம் ஓரோஃபேஷியல் ஹெல்த் மிரர் சீரிஸ்ல நம்ம பார்க்க போது கிட்னி டிசீஸ். கிரானிக் கிட்னி டிசீஸ்னால நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும்னா, வாயில மெயினா ஒரு பேட் பிரெத் வரும். இது எதனாலனா யூரியா லெவல்ஸ் நம்ம பிளட்ல ஜாஸ்தி ஆகறனால வாயில அமோனியா ஸ்மெல், அதாவது யூரின் ஸ்மெல் மாதிரி ஒரு ஸ்மெல் வாயிலிருந்தே வரலாம். ஹேர் டை ஓப்பன் பண்ணும்போது ஸ்மெல் வருதுல, அதான் வந்து அமோனியா ஸ்மெல்னு சொல்லுவோம். கிட்னி டிசீஸ்னால பிளேட்லெட்ஸ், அதாவது நம்ம உடம்புல அடிபட்டுதுன்னா ரத்த கசிவு இருக்குல்ல, அதை நிக்கிறதுக்கு பிளேட்லெட்ங்கிற ஒரு காம்போனன்ட் இம்பார்ட்டன்ட். பிளேட்லெட்ல டிஸ்ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால அங்கங்க ரத்த கசிவு இருக்கலாம். பின் குத்துன மாதிரி குட்டி குட்டி ரேஷஸ் மாதிரியும் இருக்கலாம். பெருசா ப்ரூசஸ் மாதிரியும் ரத்தம் கட்டலாம். வாயிலையும் நடக்கலாம், இல்ல பாடி ஃபுல்லா எங்க வேணா இந்த மாதிரி ரத்த கசிவு நடக்கலாம். கம்ஸ்ல டர்ட்டே இல்லைன்னா கூட ஸ்பான்டேனியஸா கம்ஸ்ல இருந்து ப்ளீட் ஆகலாம். வாயில அடிக்கடி புண்ணு வரலாம். மெயினா இந்த கார்னர் ஆஃப் த மவுத்ல புண்ணு ஆகலாம். வாயில பிளாக் பேச்சஸ் மாதிரி பிக்மெண்டேஷன் இருக்கலாம். கிட்னி டிசீஸ்க்காக போடுற மாத்திரையினால வாயில இருக்க கம்ஸ் வந்து ஓவரா க்ரோ ஆகி பல்ல வீக் ஆகலாம். இம்யூனிட்டி குறைஞ்சு வாயில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அதாவது ஒயிட் பேட்ச் மாதிரி வரும். அதை தொட்டோன்னே அது பீல் ஆகி உள்ள ரெட் கலர் அல்சர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகலாம். உங்களுக்கு கிரானிக் கிட்னி டிசீஸ் இருந்ததுன்னா நீங்க ரெகுலரா டயாலிசிஸ் பண்ணியோ இல்லை கிட்னி டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே வாயில வர சிம்டம்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆகிடும்.